Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல வேல்யூஷன் பண்ண கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ இந்த 12th கெமிஸ்ட்ரி ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல வேல்யூஷன் process நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியும் கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் ரிலேட்டடாக இல்லை, மற்றபடி நீங்கள் எழுதுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சர் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 70 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ டைப் பி டைப்புக்கான ஆன்சர் கீ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 14க்கு இப்போ 15க்கு நீங்கள் எவ்வளோ 1 மார்க் கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16வது கொஷனுக்கு 1 மார்க் வந்து எழுத 1 மார்க்கு. அதே மாதிரி டெஃபினிஷனு ஃபார்முலா நேம் எழுதுனாலும் 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சால்பிலிட்டி ப்ராடக்ட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரியாக்ஷன் கரெக்ட் ஈக்குவேஷன் இருந்தால் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாட் மென்ஷனிங் இருந்தால் 1.5 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரக் 4 டைப்பு. ஸோ நீங்கள் 4 டைப் எழுதணும், ஒரு இதுக்கு 1/2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1 எழுதிருந்தால் கூட அதுக்கும் 1/2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 24 பாருங்கள், இந்த 24 வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக கீ ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் x = C6 H6 எழுதுனாலும் 1 மார்க் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பென்சின் எழுதுனாலும் 1 மார்க் வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி y = C6H5 - NH2 இது எழுதியிருந்தாலும் 1 மார்க்கு. அப்படின்னா அனிலின் எழுதினாலும் 1 மார்க்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கீ ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி கண்டிப்பாக எல்லாருமே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் டெஃபினிஷன் எழுதினாலே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷின் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் வித் கண்டிஷன் எழுதினாலே 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஒன்லி, ஈக்குவேஷன் வித்தவுட் கண்டிஷன் 2 மார்க்கு. அப்படின்னா மென்ஷனிங் மான் ப்ராசஸ் எழுதினாலே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ளீச்சிங் ஆக்ஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு இதுக்கு வந்து ஈக்குவேஷனுக்கு 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் டெஃபினேஷன் எழுதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வேல்யூஷன் எல்லாமே 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 நடந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷினு. ஸோ இந்த 2 ஸ்டெப் எழுதியிருக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது 450 இருக்குது பாருங்கள் செகண்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி 5 மார்க் ஆன்சர் கீழெலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இப்போ வேல்யூஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்ட்லேட் ஆஃப் வெர்னர் தியரி எனி 5 போஸ்ட்லேட்டட் ஒன்லி டயக்ராம் 1 மார்க்கு. சரிங்களா, நீங்கள் 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க்கு, ஒன்லி டயக்ராம் போட்டிருந்தா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து ஒரு மார்க் கொடுத்து ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 அதர் சப்ஜெக்ட்டுக்கும் கீ ஆன்சர் எல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ ஃப்ரம் இது கேட்டிருக்காங்க. எனி 2 டிஃப்ரென்ஸ்க்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இஃப் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா 1 மார்க்கு. அதே மாதிரி டைப் ஆஃப் ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ரிபோசோமல் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இது எழுதியிருந்தால் 3 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, இது எழுதினாலும் 3 மார்க் தான். அப்படிலாம் இங்கே இருக்கிறது எழுதினாலும் 3 மார்க் தான். ஸோ இது கெமிஸ்ட்ரிக்கான கீ ஆன்சரு. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட் கீ ஆன்சர் அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.